வணக்கம். படித்ததில் பிடித்தது கவிதை யார் எழுதுனதுன்னு தெரியாது. அதனால படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிதையை நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரஷன், ஒரு ஆழ்ந்த கஷ்டம் அதில் நம்ம இருக்கும்போது, மேற்படி யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மள இன்னும் கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம பேசாம இருந்தாலுமே அந்த பிரச்சனை தானாவே சால்வ் ஆயிடும். அவங்க வந்து நமக்கு உதவி பண்றதா நெனச்சு செய்றாங்களா? இல்ல அவங்களோட கேரக்டரே அதானா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மன உளைச்சல்ல இருக்கும்போது, நமக்கு ஆறுதல் சொல்றோங்கிற பேர்ல இன்னும் மன உளைச்சல் அதிகமாக்குவாங்க. அது மாரி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ரெக்வெஸ்ட்டா ஒரு கவிதையா சொல்றாங்க. யார் எழுதுனான்னு தெரியல. மீண்டும் சொல்றேன். கவிதைக்குள்ள போலாம். டீ காபிகளில் உள்ள நுரையைப் போல ஏதோ ஒரு ஓரத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கிறேன். டீ காபிகளில் உள்ள நுரையைப் போல ஏதோ ஒரு இடத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கிறேன். மெதுவாக உடைந்து விலகி மறைகிறேன். நீயும் என்னை ஊதித் தள்ளாதே. அந்த டீ காபி சைடுல உள்ள நுரையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பிளாஸ்டிக் வட்டாவோ, சில்வர் வட்டாக்குள்ளேயோ சைடுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். நுரை குமிழிகள். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு தானாவே மறைஞ்சிரும். அது மறையறதுக்குள்ள நீங்களே போட்டு ஊதி அந்த நுரைய பெருசாக்காதீங்க. நுரைய தள்ளாதீங்க. நான் கஷ்டத்துல இருக்கும்போது திரும்ப ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன ஊதி நெருப்ப பெருசாக்கி என் கஷ்டத்த பெருசாக்காதீங்க. நன்றி அப்படின்னு சொல்றாரு. இது போல கவிதைகளுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கவிதைகள் என்னோட பேஜ்ல இடம்பெறணும் அப்படின்னாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு கவிதையில சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.